மக்களே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து நாங்கள் கர்நாடகாவில் போயிட்டு நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து திருவண்ணாமலை வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் கார்த்திகை இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து லாங் டைமில் வீடியோ போட்டால் செட் ஆகாது, கொஞ்சம் முன்னாடியே போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கர்நாடகா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி பிளாக்ஸ் ஆல்சோ இருக்குது, அதையும் நம்ம ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் முன்கூட்டியே பாருங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, கீழே ஹைப் இருக்குது, ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனல். மக்களே, அங்கேருந்து கூர்க்கிலிருந்து மடிக்கேரியிலிருந்து மைசூர்லேருந்து பெங்களூர்லேருந்து ஃபைனலாக திருவண்ணாமலை ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. முருகன் மினி ஹால் கடைசியில் முருகனே அழைச்சிட்டார் நம்மளை. மக்களே, அது மட்டும் இல்லாமல் நான் வரைக்கும் திருவண்ணாமலை சிவபெருமானை மட்டும்தான் தரிசனம் பண்ணியிருக்கேன். முருகப்பெருமான் கோயிலுக்கு போனதே இல்லை. இன்றைக்கி தான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஒரு இடத்துல இருக்கிறேன். ஸோ ஐயனே நம்மளை பார்த்திங்க அப்படின்னா அழைச்சிட்டாரு. அது நாங்கள் எதர்ச்சியாக வந்த ஒரு லார்ஜ் பேர் பாருங்கள் மக்களே, முருகன் மினி மஹால். எல்லாமே காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்கிறதில்ல. சரிங்களா? ரைட், திருச்சிற்றம்பலம். ஓகே, போகலாம். மகள்ஸ் லார்ஜோடைய ஃபோன் நம்பர் தான் இங்கே பாருங்கள். மொத்தம் 3 நம்பர் இருக்குது. 3 நம்பரையும் பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க முடிஞ்சால். 9345557328, 9080156730, 8248301018. அதாவது யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 1400 சொன்னாங்க மக்களே. 1400 24 hours 1200. ஓகே, 1200 சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஈவினிங் செக் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னங்காட்டி 800க்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி யாருமே குறைக்க மாட்டாங்க, குறைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்க. ஓகே தானம்மா? ஓகே ஓகே மக்களே, இது வச்சு இதுவா? ஓகே, செப்பரேட் எடுத்தாச்சு. இது நம்மளுக்கு மட்டுமா? பரவாயில்லடா. இது போது என்ன பண்ணுற? திருவண்ணாமலை இப்படி கிடையாது, என்ன பெரிய விஷயங்க. பாத்ரூமில் காமன் பாத்ரூம் சைடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டார்மெண்ட்ரி தான், டார்மெண்ட்ரி டைப்பு. சரிங்க மக்களே, அது போக நிறையா ஹால்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. ரூம்ஸு இதெல்லாமே இதாக பாருங்க. இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பர் ஹெட்டுக்கு 200. பர் ஹெட்டுக்கு 200 எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தங்கிக்கலாம். 200 ரூபாயில் வேலையை முடிச்சிடலான்னு வைங்களேன். ஸோ இது இந்த மாதிரி இருக்குது, ஃபுல்லாக டார்மெண்ட்ரி டைப்பு தான். ஓகேங்களா மக்களே? அடுத்த கட்ட வாங்க, ரெஸ்ட் ஆகி போட்டாச்சு. மணி எத்தனை கரெக்டாக? 5:30. ஓகே, மணி 5:30 மணி ஆகிடுதுங்க மக்களே. ரைட்டு, அப்படியே வாங்க, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இங்கே காமிச்சிடுற மக்கள். இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம். சரிங்களா? குளிக்கிறது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சை போடுங்க, அதுதான் ஹீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. அது தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதை பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறது. ஓகேங்களா? பாத்ரூம் மட்டும் லைனாக இருக்குது. ஓகேங்களா? பாத்ரூம் எல்லாமே செம்ம நீட்டாக இருக்குங்க மக்களே, பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட்டு நமக்கு டாய்லெட் வேணும். ஓகேங்களா? அப்படின்னா டாய்லெட் வேணும், அப்படி வேணும், கம்பல்சரி வேணும் தான். வே டு டாய்லெட் அப்படி இந்த பக்கம். சரிங்களா மக்களே? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குளிக்கிற ரூமு. மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள பாருங்க. இதான் வருங்க மக்களே டாய்லெட்டு. இந்த அப்படியே இங்கே அப்படின்னா டாய்லெட்டு. என்ன எல்லாம் கொஞ்சம் வெஸ்டர்னாக இருக்குது, அது ஒன்று தான் மனசுக்கு வருத்தம். நமக்கு வெஸ்டர்ன் செட் ஆக மாட்டேங்குது. அது இந்தியன்னா கொஞ்சம் கலன்னு போகலாம். அப்புறம் இந்த மாதிரி பப்ளிக்காக பர் ஹெட்டுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா போட்டு ரூம் எடுக்கிறோம்ல, நம்ம பொருள் எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி லாக்கர் கொடுத்துட்றாங்க. ஸோ லாக்கரில் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்மளை மாதிரி தான், இண்டிவிஜுவல் காலு. சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். படுத்து தூங்க வேண்டியது தான். தூங்கிட்டு அப்புறம் வெயிட் பண்ணலாம். ஃபேனை போட்டுருமா? ஓடே, சூப்பரு. என்னப்பா அப்படி ஓடுது? எல்லாம் பறந்துட மாட்டிருக்கு இதெல்லாம் மக்களே.
குட் நைட். கைப்புள்ள என்ன ஏன்டா முடிச்சுட்டு இருக்கிற? 3 hours later. ஆஹா மக்களே, காலை வணக்கம். இப்படி ஒரு இனிமையான செய்தி எனக்கு கிடைக்குன்னு எதிரே பார்க்கலைங்க மக்களே. நைட் நம்மளால் சரவண மாதிரி மக்களே விவரமா இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான் மக்களே. இதெல்லாம் தான் காலங்காத்தால் ஒரு இந்திய குடிமகனுக்கு மிக சந்தோஷமான விஷயமே ஒரு இந்தியன் டாய்லெட்டு தான் மக்களே. நான் நைட்டு இது எடுத்தேன். இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்னு. ஸோ ஒரு இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி ஓகே மக்களே, அப்பா வேலையை முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன். ஓகே மக்களே, அவ்வளவுதான், கிளம்பியாச்சு மக்களே. ஜம்னு நம்ம பாய்ஸ்லாம் எங்கே அப்படின்னா எல்லாம் கிளம்பிட்டாங்க முன்னாடியே. பங்காளி ஃபஸ்ட்டு கிளம்புனாப்புல, அதுக்கப்புறம் நம்ம கௌரியுமே சரவணனும் 2வது கிளம்புனாங்க. நான் கொஞ்சம் கடைசி ஆயிடுச்சு மக்களே. நமக்கு கொஞ்சம் இந்த யூடியூப்பில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து நம்ம கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து கிரிவலம் போய் ரைட் போங்கண்ணா போங்கண்ணா வேறியா பஜார் மக்களே. யூடியூப்பில் வீடியோஸ்லாம் கொஞ்சம் அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்லோட் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாம் ரெடி, டைட்டில் டம்ப்ளைன்ல எல்லாம் ரெடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு. குளிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேர் போனோம் அப்படின்னா ராஜகோபுரமே போகுதாமா மக்களே. நேருங்க போகிறோம் அப்படின்னா தரிசனம் பார்க்க போகிறோம். கிரிவலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்னன்னா இதனால் வரைக்கும் திருவண்ணாமலை வந்து முருகனை பார்த்ததே இல்லைங்க. 2 டைம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுமே சிவனை பார்த்துருக்கேன், அம்பாவை பார்த்துருக்கேன், முருகனை பார்த்ததில்லை. அதனால் ஒரு இன்றைக்கி மெயினாக முருகனை பார்க்கணும், அதுதான் என்னுடைய பிளானே. ஸோ அதனால் தரிசனத்துக்காக கிளம்பிட்டேன். நல்லா ரஷ்ஷாக இருக்குங்க ஏரியா. மார்க்கெட் ரோடு இது எப்படி டெய்லி மார்க்கெட்டாண்ணா? டெய்லி மார்க்கெட்டா? டெய்லி மார்க்கெட். ஓ சரி சரி, ஓகே சூப்பர். சரிங்க மக்கள், எல்லாம் பயங்கரமாக இதாகிட்டுருக்கு. வெங்காயம் வெத்தலை, ஆஹாஹா, அருமை 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 அருமை. மக்கள்ஸே இங்கே பாருங்கள், போகிற வழியில் அடேங்க அப்பா, இந்த டவுனு பஜாருக்கால இப்படி ஒரு நீட்டான குளமா நம்பவே முடியலைங்க. தண்ணி பாருங்கள் மக்களே, அப்படியே பச்சை பசலேன்னு இருக்குதுங்க, ஒரு குப்பை இல்லைங்க உள்ள. சரிதா? செம செம செமப்பா. ராஜகோபுரத்தை ஒட்டியே இந்த குளம் இருக்கிறது. ஆஹா, காலையில் ரூமில் அந்த அக்கா ஆப்போசிட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் சாப்பாட்டு கடை இருக்கும், நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னாங்க. நைட்டு பார்த்தோம்ல அந்த அக்கா, ரூம் ஓனரு, லாட்ஜ் ஓனரு. நான் வேறு சாப்பிடல. சரி பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம். கணக்காக இங்கே தமிழ்நாடு டிஃபன் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு அக்கா போட்டுட்ருக்காங்க சாப்பாடு. இங்கே காட்டிங்க அப்படின்னா ராஜகோபுரம். சோறு தின்ட்டு சாமி போடலாமா, சாமி விட்டு போய் சோறு திங்கலாமா? சோறு தின்ட்டு போய் சாமி போடலாம், செம்பா கும்பிடலாம். என்னக்கா இருக்கு? இட்லி இருக்கா? தோசை இருக்கா? இட்லி இட்லி இல்லை. சரி தோசை எண்ணெய் போடாமல் ஒரு 2 தோசை போடுங்கக்கா, கொஞ்சம் முருவலா. ஹோட்டல்னு சொல்லி வாய முள்ள அதுக்குள்ளே ஒரு ஹோட்டலுக்கு தென்பட்டுருச்சு. அக்காட்ட ஆர்டர் சொல்லிட்டேன். மெதுவடை எல்லாமே இருக்குது. ஹோட்டல் ஜம்முன்னு சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் நீட்டாக இருக்குங்க மக்களே. சாப்பிட்லாமா? இன்னும் அந்த பிள்ளை அண்ணா சாப்பிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ரெடியாகும், நம்மளுக்கு அனுப்பிட்டு ரெடியாகும். இங்கே உட்காந்து ஜாலியாக ஆட பாருங்கள். இங்கே உட்காந்து அந்த குளத்தை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்லாம் மக்களே. நான் இப்போ தான் அந்த குளத்தை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன். இப்படி ஒரு அருமையாக லொக்கேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் உங்களுக்கு தரேன். ஏன்னா இப்போ சிங்கிளாலாம் வந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நல்ல திருவண்ணாமலை வந்து காமாக நீட்டாக நிம்மதியாக பொறுமையாக அருமையாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா சிங்கிளாக வந்தீங்கன்னு வைங்களேன், இப்படி வந்துட்டு இப்படி உட்காந்து அப்படியே ஒரு அழகாக ஒரு காலை ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போனீங்க அப்படின்னா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி இந்த இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்றோம். ஒன்றும் அவசரம் இல்லை. ஆஹா மக்களே, சுட 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 தோசை, ஆயில் போடாமல் எண்ணெய் போடாமல் அக்கா கொஞ்சம் முருளை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்கள் பாருங்க தரமாக அக்கா பண்ணி கொடுத்துருச்சு. அவ்வளோதான், ஆரம்பிக்க வேண்டியதான். என்னக்கா? ஆமாக்கா, நான் வெளியே கர்நாடகா போயிருந்தேக்கா, அப்படியே வந்தோம். நைட்டு தான் பெங்களூர்லேருந்து வந்தோம். திருவிழா நல்லா போச்சுங்களா? பரவாயில்ல. ஓகே மக்களே, சாப்பிட்டாச்சுங்க. ஓகே, அந்த லொக்கேஷன் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீட்டாக இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சு. நம்ம ஊரில் என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான். பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளம் வந்து சிவனுடைய குளமாம்மா மக்களே. ஓகே, விசாரித்தேன், சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு இனிமையான காலை துவங்கி இருக்கிறது. வாருங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே இந்த பக்கம் வந்து ராஜகோபுரம், அப்படியே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கோபுரம். எவ்வளோ ஹைட்டாக, நம்ம வீட்டை விட ஹைட்டு. இப்போ டபுள் மாடி கட்டினா என்ன ஹைட் இருக்குது, அந்த அளவுக்கு மதில் சுவர் மட்டுமே எழுப்பியிருக்காங்க மக்களே அந்த காலத்தில். அப்பா. அப்புறம் மக்களே, இந்த திருவண்ணாமலை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து எவ்வளோ பெரிய பூகம்பம் நிலநடுக்க வந்தாலுமே
இதாகாதுங்களாமா, எந்த ஒரு பாதிப்பு ஆகாதுங்களாமா. ஏன்னா கீழே வந்து எத்தனையோ அடி கீழே வந்து கல்லெல்லாம் அடிக்கி பேஸ்மெண்ட்லாம் பயங்கரமாக பண்ணி தான் அந்த கோவில் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான கோயில், எவ்வளோ பெரிய பூகம்பம் வந்தாலுமே கோயில் ஒன்றும் ஆகாது, சுதலமடையாதாமா மக்களே. ஏன்னா அவ்வளோ கற்களை போட்டு பேஸ்மெண்ட் எழுப்பி தான் அந்த கோயிலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பாங்கப்பாங்கப்பாங்கப்பாங்கப்பா, எத்தனை உயரம்! ஒரு 10 மாடி பில்டிங் என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்டிங் இருக்க மாட்டேருக்குதுங்க கோபுரம். பயங்கரமான பெருசு. மக்கள் எல்லாம் வெளியூர், ஆந்திராவிலிருந்து நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வருகை வந்துட்டு இருக்காங்க மக்களே. நிறைய பேர் வராங்க. சிறப்பு. ஃபைனலாக இங்கே லைனில் நிற்கணுமோ உள்ளே போகிறதுக்கு? ரைட்டு. நம்ம செப்பல் வேறு விடணும். செப்பலை இங்கே விட்டு டோக்கன் போட்டு கூட போகலாம். நல்ல கூட்டமாக இருக்குங்க மக்களே. வாங்க சும்மா அப்படியே போயிட்டு காமிக்கிறேன், வெளியே இருந்து அப்படியே காமிக்கிறேன், அப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இன்னமே இருக்கேன். இன்றைக்கி தான் கார்த்திகை 3வது நாள், தெய்வம் 3வது நாள் இன்றைக்கி. ரைட்டு. அடே சாமி, இங்கே வாருங்க மக்களே. அந்த கோபுரம் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து அந்த இடம், அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட ஹைட்டாக இருக்குது. வாவ், எவ்வளோ பெரிய படைப்பு! சத்தியமாக இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் வியந்து அண்ணாந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், ராஜகோபுரம் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு. ஆஹா, எல்லாம் வச்சிட்ருக்காங்க. ஆஹா, சரியான கூட்டம் போலையே மக்களே. லைனில் தான் நின்று வரணும். எல்லாம் தீபம் பாருங்கள் மக்களே, எல்லாம் நெய் தீபமெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பூசணிக்காய் மாதிரி எல்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. சரிங்க மக்களே, இதான் பொது தரிசனம். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு கூட்டமாக இருக்குது. ஓகே மக்களே, செப்பலுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு டோக்கனு போட்டாச்சு. திருவண்ணாமலை இந்த செப்பல் வைக்கிற ஃப்ரீ டோக்கன் பண்ணாங்கன்னா பரவாயில்ல, அக்காட்ட தான் பண்ணியிருக்கேன். சரி, அப்படியே போய் லைனில் போய் நிற்போம் மக்களே. இதான் வந்து நம்ம காமிச்சன லைனு. இந்த லைன் தான் வந்து பொது தரிசன லைனு. ஸோ வாங்க மக்களே, போய் லைனில் போய் நிற்போம். மக்கள் ஃபைனலி நான் வந்து லைனில் ஜாயின் பண்ணிட்டேன். எப்படி எவ்வளோ நேரம் ஆகும் என்னென்னு தெரில. மேபி கண்டிப்பாக வந்து எப்படி ஒரு 1 மணி நேரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட்டம் இருக்குது, பார்ப்போம். சிறப்பு. அப்படியே பொறுமையாக நகருவோம் மக்களே, கூட்டத்தோட கூடமா. நம்ம வந்து என்ன அதுக்கு 4 பேர் வந்துட்டாங்க. இங்கே வர மக்கள் ஃபாரினர் ஆல்சோ நிறைய ஃபாரினர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. வாவ், எவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸு! சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் எப்படிங்க இந்த காலத்துலலாம் கட்ட முடியுமாங்க? இந்த மாதிரி கல் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க இந்த காலத்துலலாம். அந்த காலத்தில் டெக்னாலஜியே இல்லாத, அந்த காலம் டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் அந்த காலத்தில் என்ன டெக்னாலஜி இருந்தது நம்மளுக்கு தெரியல. அதுதான் இப்போ இங்கே இது நிறைய விஷயங்களை வந்து மறைச்சிட்டாங்க, இழந்துட்டோம். ஸோ வெறும் உளியை மட்டுமே வச்சு இவ்வளோ பயங்கரமாலாம் பண்ணுறதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அந்த காலத்தில் மேபி நிறைய இருந்திருக்கும், காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எங்கள் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிற்பத்தையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடனம் இருக்கல, நடனத்தை குறிக்கிது பாருங்க, எல்லாம் டான்ஸ் தான். அவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு மக்களே. இங்கே பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தூண்லாம் பாருங்கள், எல்லாம் யாழி சிற்பம் கொண்ட தூண்கள் வரிசையாக இருக்குது. நூற்றுக்கணக்கான தூண்கள் இருக்குது. அங்கே அப்படியே ஒரு கோபுரம் சுற்றிலும் எத்தனையோ கோபுரம் இருக்குது மக்களே. 5 கோபுரமாக 6 கோபுரமாக இருக்குது. அங்கே வந்து மலை. இன்றைக்கி போன உடனே நம்ம எங்கே போகணும் அப்படின்னா அருணகிரிநாதர் வழிபட்ட முருகப்பெருமான் இருக்காருல, நம்ம அவரை தான் பார்க்கணும். தான் பாருங்க, ஐயன் கோயில் இங்கே இருக்குது மக்களே. நான் ஒரு டைம் கூட இங்கே உள்ளே போய் பார்க்க முடியல மக்களே. முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு காட்சியளித்த சன்னதி இங்கே தான் மக்களே. பாருங்க மக்களே, முருகப்பெருமான் எப்படி உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே பாருங்க போட்டிருக்காங்களா, புறாவா? அது என்னது? புறாதாங்க, புறாதாங்க. அப்படியே இங்கே அப்பா வெளியே போய் பார்த்தோம்னா ராஜகோபுரத்தை அழகாக வட்டம் போடும் மக்களே. செமையாக இருக்குது. நான் முருகனை தான் பார்க்கணும்னு நினச்சி வந்து எடுத்தோடனே முருகன் தான். சிறப்பு 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 சிறப்பு. அந்த வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அண்ணாமலையாருக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். ஏங்க நான் எதர்ச்சியாக சும்மா வந்து நின்னேன். நான் உங்கள்கிட்டே சொன்னேன் முருகனை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, எதர்ச்சியாக முருகனே கூப்பிட்டுறாரு. என்ன கேது நம்ம முருகன், ஐயோ அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக முருகனுக்கு, பரவாயில்லையே. சிறப்புங்க, கண்ணே ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஐயோ முருகா, ஓம் முருக ஓம் சரணபா, ஓம் முருக ஓம் சரணபா, ஓம் முருக ஓம் சரணபாவே. அப்படிங்கெல்லாம் பாருங்கள் மக்களே, அந்த எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எத்தனை கல்லை வச்சு எப்படி செதுக்கி அதை எப்படி இணைச்சி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து எங்கள் அப்பா அதெல்லாம் வந்து
நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அது 4 மணி நேரம் முன்னே போவாங்க, நம்ம 4 மணி நேரம் பின்னா போவோம். மக்களே அங்கே போகுது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா டிக்கெட்டுங்க. நல்ல வேலை நான் 50 ரூபா டிக்கெட் எடுக்கல, இல்லைன்னா முருகப்பெருமானை மாடி பார்க்குற வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அது டேரெக்டாக அண்ணாமலையார்கிட்ட போகுதுங்க மக்களே. இது நம்ம டேரெக்டாக முருகன்கிட்ட போகிறோம். முருகனை பார்த்துட்டு அண்ணாமலையாரை போய் பார்ப்போம். ஃப்ரீ தரிசனம் ஜம்மனு. மக்கள் சத்தியமோ என்ன சொல்கிறேன்னு தெரில மக்களே. நான் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருக்கேன், 2 டைம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அதாவது அங்கே போட்டிருக்க கியூ வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட்டுங்களா. அதே மாதிரி நம்ம போன கியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அது இங்கே முருகப்பெருமானுக்கு வரதெல்லாம் இல்லை, நம்ம தான் இடையில வந்து பார்க்குற மாதிரி தான் வந்து பார்க்கணும் மக்களே. நான் இப்படி தான் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருப்பேன் போல். இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன் முருகப்பெருமானை, ரொம்ப சந்தோஷம். சான்ஸே இல்லை மக்களே. இதை பாருங்கள், அங்கே வந்து கியூ வந்து அங்கே போயிட்டுருக்கு. அப்படி நான் அங்கேருந்து உள்ளே வந்து பார்த்துட்டேன். இல்லைனா அந்த கியூ வந்து டேரெக்டாக அண்ணாமலையார் உண்ணாமலையாமன் அப்படி போய் சாமி போட்டு வர மாதிரி தான் போகுது. உண்மையிலே சான்ஸ் இல்லைங்க. சூப்பருங்க. முருகப்பெருமானை முதல்ல பார்த்துட்டுங்க. ஃபைனலி அருணகிரிநாதர் வழிபட்ட முருகப்பெருமான் ஜம்மன் வழிபட்டோம். அடுத்து அப்படியே லைனில் இப்போ இங்கிருந்து இடையில தான் மக்களை பிரிஞ்சு போகணும் நம்ம. சரிங்களா? இதான் பிரிஞ்சு போனோம் அப்படின்னா அங்கே போய் கும்பிட்டுக்கலாம். அப்படியே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே சாமி போட முடியாது. ஸோ முருகனை கும்பிடணும் அப்படின்னா இங்கே போய் கும்பிட்டு வந்துருங்க மக்கள் போகும்போது. சிறப்பு. அங்கே ஒரு ஐயா உட்காந்துருக்காரு. அவர் வந்து உள்ளே வந்து பாடலாம் பாடிட்டு இருந்தார். அருமை. நான் சொன்னக்காட்டி இந்த அக்காவை போய் கும்பிட்டு வந்துட்டாங்க. சரிங்க மக்களே, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே லைனில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியே நடக்கலாம் வாங்க. திருப்பதி மாதிரி திருப்பதியில் எப்படி லைன் போகுமோ அதே மாதிரி வாருங்க மக்களே. எப்படி போயிட்டுருக்கு பாருங்க கேவு. நம்ம போய் சுற்றி வரணும் மக்களே. அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல செம்ம வியூங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை உச்சி ஜோதி எரியுது தெரியும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள் மக்களே, அதுதான் வந்து ஜோதி. இப்போ வந்து 10 வைக்கல, சாயந்தரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதி வந்து ஏற்றுவாங்க. தெரியுதுங்களா? அந்த காடா துணியெல்லாம் மாற்றி நெய்யெல்லாம் திரும்பவும் ஏற்றி இது பண்ணுவாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உண்மையிலுமே செம்ம வியூங்க. கோயில், அதுக்கப்புறம் வந்து பின்னாடி ராஜகோபுரம் கோபுரங்கள், அப்புறம் வந்து மலை எல்லாமே தெரியுது பாருங்கள். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளம் ஒன்று, அங்கே வந்து இருக்கிற மண்டபத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரேஸ்வரர் மண்டபம். ஓகேங்களா? அப்படின்னு ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. ரைட், சிறப்பு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. ஆனவஞ்செழுத்தலே அண்டமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்துலே ஆதியான மூவரும் ஆனவஞ்செழுத்துலே ஆனமும் அகண்டமும் ஆனவஞ்செழுத்து. வாவ் மக்களே, இங்கே பாருங்கள் மக்களே, அந்த குளம் பாருங்கள் எப்படி அழகாக தெரியுது பாருங்களேன். அடச்சா செம்மங்க. கேட்கறக்கே சூப்பராக இருக்குதுங்க மக்களே. நமக்கு ஏதாவது கொடுப்பன அடியார் பரபக்கண்டேர் முருகா குமரா குணே சிவக்கொழுந்தீஸ்வர உனை பாட அடியார் பரபக்கண்டேர். அடியார்கள் திருவடியே அருமையா பாடுறீங்க ஐயா. அருமையா பாடுறீங்க. மக்களே, அடுத்து பாருங்கள், ஒரு பக்கம் வந்து சாமி பார்க்க லைன் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து அப்போ நம்ம ஆசாமிகளுக்கு இயற்கையாகவே உண்டானது பசி. அந்த பசியை போக்குவதற்காக அன்னதானம் தெரிகிறதா. ஸோ அன்னதானத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்காங்க. அன்னதானமாக கேட்டேன், விசாரித்தேன். ஸோ நம்மளும் கூட போய் ஜாயின் பண்ணலாம். இப்போ காலையில் 2 தோசை வேறு சாப்பிட்டேன் பசிக்கல. இருந்தாலும் சாமி அன்னதானம் சாப்பிட்டதில் திருவண்ணாமலையில் பார்க்கலாம். அப்போதைக்கு என் மைண்டில் என்ன தோணுதோ அதை நான் பண்ணிடுவேன். பட் எவ்வளோ நேரம்னா தெரில, அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ நேரம் எப்படி என்னன்னு தெரில, விசாரிக்கணும். மக்களே, இதிலிருந்து பாருங்கள் மக்களே, லைன் வந்து நீங்கள் வந்து சாமிபட போகிற மாதிரி இருந்தால் அப்படி போகலாம். அன்னதானத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அப்படின்னா இப்போ இந்த பக்கம் போய்க்கலாம். அன்னதானம் சாப்பிட்டே போகலாம். அதனால திருவண்ணாமலையில் வந்து நான் அன்னதானம் சாப்பிட்டதில்லை. ஸோ இன்றைக்கி சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, அது போக வெளியிருந்துமே மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த வண்ணமாக தான் இருக்காங்க. பரவாயில்ல மக்களே, வாங்க போய் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் கிடைக்கும். அப்படியே முள்ள போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. சரி, நல்லா இருக்குதுங்க. நல்லா நிழலா சூப்பராக இருக்குது. இந்த நிழலுக்காகவே வரலாம் மக்கள். இங்கே வருது நல்லா அருமையான ஒரு புளிய மரத்து நிழல். அதை விட என்னங்க வேணும் அப்படி ஆண்டவம் இருக்கா தெரியுதா?
அப்படியே நம்ம அங்கேருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு 1/2 hour ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல. சரி வாங்க போய் லைனில் போய் வெயிட் பண்ணுவோம். சாப்பாட்டு லைன் வந்து அப்படியே மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ரைட், கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், போய் நிற்போம். 1 hour later. மக்களே, கிட்டத்தட்ட நம்ம லைனில் நிற்க ஆரம்பித்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிறது. பரவாயில்ல மக்களே, எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு பசி எடுக்கிற ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. போனால் பசி நல்லா சாப்பிட்லாம். அப்பளே பசி இல்லைங்க, ஒரு 1.5 மணி நேரம் நிற்க முன்னாடி கொஞ்சம் பசி எடுக்குது, போய் சாப்பிட்லாம் நல்லா. ஓகே மக்களே, கையில் டோக்கன் வாங்கிட்டு அன்னதானத்துக்கு கிளம்பியாச்சு. நம்மளுக்கு பாருங்கள் மக்களே, அண்ணாமலையார் ஃபோட்டோக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்ற வாய்ப்பு செம்ம. கீழேயே திருப்தியாக சாப்பிட்டாச்சு மக்களே. ஃபைனலி போயிட்டு ஜம்முன்னு சாப்பிட்டாச்சுங்க மக்களே. பழனி மாதிரியே தான். கடைசியில் அது பாயசம் கிடையாது, ஆனால் ஒர்த்தான சாப்பாடு. குழம்பு, சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் வந்து மோர், தலைவாழை இலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊறுகாய், அப்புறம் ஒரு கூட்டு. சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக சாப்பிட்டாச்சு. நம்மளை மாதிரியில் வெயிட் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்ணி சாப்பிட்டோம். ஓகே மக்களே, சிறப்பு. அதுக்கடுத்து அப்படியே போயிட்டு அண்ணாமலையார் போய் தரிசனம் பண்ணுற லைனுக்கு போவோம். மக்களே இங்கே பாருங்க, ஒரு வாலண்டியர் வந்து எல்லாத்துக்கும் பிஸ்கட்லாம் கொடுத்துட்ருக்காரு. சரி செம்மங்க, பரவாயில்ல, கவர்மெண்ட்டுக்கு பிஸ்கட்லாம் கொடுக்குறீங்க. மக்களே அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கோபுரத்தையும் பாருங்கள், தெரியுதா? இதுவும் நல்லா பெருசாக இருக்குங்க. வா, இப்போ தாங்க இந்த கோபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்திருக்கிறோம். அப்படியே இங்கே பாருங்கள் மக்களே, அந்த கோபுரமா நம்ம வந்த தூரத்தை விட இன்னமே வந்து ஜாஸ்தி தூரம் போகணும் போல். அப்படியே எங்கள் அப்பா இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்களா? அதான் ஐயா அப்பளே வெளியே போய் பார்த்துட்டு வந்தார். வந்ததில் காவாசி தூரம் வந்திருக்குன்னு 3/4 போகணும் அப்படின்னாரு. எல்லாம் சாயம் போட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. கிட்டத்தட்ட நம்ம லைனில் நின்று வெற்றிகரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நின்று ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? எப்படியும் சாமி அவளை சொன்ன மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஆயிரம் மணி தான் இருக்குது. ஒன்றும் தவறில்லை, சாப்பிட்றதுக்கே 1.5 மணி நேரம் நின்று நம்ம சாயம் போடுறதுக்கு 3 மணி நேரம் நின்னாலும் நிற்க சொன்னால் நிற்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இங்கே நீங்கள் பொது தரிசனத்தில் வர மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு இருக்குல்ல, லெஃப்ட் சைடு நின்னீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திட்டம் ஒன்று இருக்கும், உட்காந்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக, கொஞ்சம் ரொம்ப கால் வலிச்சுன்னா உட்காந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே லைன் போயிட்டே தான் இருக்குது. ஆனால் கிலோமீட்டர் கணக்குங்க. அங்கே ராஜகோபாலத்தை ஆரம்பித்து தெற்கு வாசலிருந்து மாடிக்கலாம் ஒரு எப்படி ஒரு 500, 600, 700 மீட்டர் வருமானம் தெரியுது. ஆனால் இதில் என்ன ரசிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கங்கே எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குங்க மக்களே. பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறது கிடையாது, பாராட்டில் உண்மையாலுமே. இப்போது அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர் நடந்த வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் வரையே நான் வந்து யூரின் போனேன், அதை போனேன்னு சொல்லி உள்ளே வரலாம். ஆனால் 99% மக்கள் வந்து அப்படி தப்பாடி போய் சொல்கிறது கிடையாது. உண்மையாக நேர்மையாக நின்று லைனில் வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து அதை பாராட்டி ஆகணும். சூப்பர். நம்மளே முன்ன மாதிரி இருந்தோன்னா கம்பல்சரி இந்த வேலையை பண்ணியிருப்பேன். இப்போ பண்ணுறக்கு மனசு வராது. ஏன்னா யாரை வேணால் ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியாது அல்லவா? அதை லைனில் நின்றுருக்கேன். 2 hours later. மக்களே ஃபைனலாக வெளியே வந்துட்டேன். அப்படி இங்கிருந்து ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்குது. தீபம் தெரியுதாம்மா? கார்த்திகை தீபம் ஏற்றியாச்சு மலை மேலே. ஆண்டவா அண்ணாமலை யாரே சிவசிவா. மணி கரெக்டாக பார்த்தாங்க ஒரு 6, 2, 3 இருக்குன்னு நினைக்கிறேன். கோபுரமெல்லாம் லைட்டு போட்டாங்க. இதான் மேற்கு கோபுரம் வாசல். அப்படியே அங்கே பாருங்கள் மக்களே, எல்லாம் ஃபோட்டோஸ் தான் தெரிஞ்சு பாருங்க. தீபம் இருங்க, ஜூம் பண்ணுறேன். இங்கேருந்து ஜூம் பண்ணுறாருங்க. அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா. அப்பா தெரியுதா மக்களே? அதான் மக்களே கார்த்திகை தீபம் செம்ம. மக்களே மணி 8 மணி ஆச்சு. துளி கூட நவரல. இப்போது அந்த மேற்கு வாசலுக்கு வந்திருக்கோம். அது மேற்கு வாசலோட நான் முழுசாக போகலை. சரிதா? அப்பா சாமி இறைவா அண்ணாமலையாரே. மக்களே ஃபைனலாக இப்போ தான் மக்களே உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். மணி பாருங்கள் மக்களே, 8, 7 ஆச்சு. ரைட்டு. அப்பா 6 மணி நேரமாக சாப்பாட்டு லைன் 2 மணி நேரத்தை கழிச்சு அப்படின்னா 12 மணிக்கு என்ட்ரானா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் லைனில் வைக்கிறோம் மக்களே.
இன்னைக்கு அண்ணாமலையார் கோவில் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெளியே வர கூட்டம், நம்ம உள்ளே போகிற கூட்டம். எத்தனை அடுக்கு பாருங்கள் மக்களே, கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு மட்டுமே. அப்பா சாமி, வெளியே ஒன்று, அது போக இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் உள்ளே ஒன்று. அங்கே பாருங்க மக்களே, அது வந்து வடக்கு வாசல். எல்லா கோபுரத்தையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா 8 கோபுரத்தையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. வா மக்கள், அவ்வளோதாங்க, பக்கமாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். செம்ம எப்படி இருக்குது பாருங்கள், வரிசையாக கோபுரம். கிழக்கு வாசலே சென்ட்ரு, அங்கே ஒரு கோபுரம். வா அவ்வளோதாங்க, சாமியை போய் பார்த்துடலாங்க. வார மக்களே, பூவுலேயே சிவசிவன் எழுதி செமையாக பண்ணி லிங்கமெல்லாம் வரைஞ்சி அப்படியே அப்பா சூலாயுதம் செமையாக பண்ணியிருக்காங்க மக்களே. ஓகேங்க மக்களே, இங்கே வாருங்கள். இந்த வழியை தான் என்ட்ராய் வந்தோம். கரெக்டாக சாமி கும்பிட்டு உண்ணாமலை அம்மனை கும்பிட்டு வெளியே வர கரெக்டாக நான் மாப்பிள்ளை மீட் பண்ணிட்டேன். அது எப்படியே சத்தியமே தெரில மக்களே. இன்னைக்கு கலண்டு போச்சு. 10 மணி நேரம் நின்றுருக்க மச்சான் லைனில். லைனில் சாரி 8 மணி நேரம் லைனில் நின்றுருக்குறோம். மயக்கம் போட்டுருவியா? கணக்காக வந்து 10 மணிக்கு சாமி கும்பிட்டாச்சுங்க மக்களே. கரெக்டாக சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது மணி வந்து 10ங்க. அதாவது 12 மணிக்குள்ளே என்ட்ரானுங்களா. 11:47 என்ட்ரான ஒன்று சாப்பாட்டு லைன் 2 மணி நேரம் நின்னேன். ஓகே 12 வைங்க, 1 2 மணிலேருந்து கணக்கு பண்ணிங்க அப்படின்னா 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 8 மணி நேரம் வந்து லைனில் நின்று சாமி கும்பிட்டுருக்குறோம். வேறு லெவலு. என் லைஃப்லேயே எவ்வளோ வரைக்கும் 8 மணி நேரம் எங்கேயுமே சாமி கும்பிட்டு மக்களே. இங்கே தான் ஃபஸ்ட் டைம். திருப்பதி கூட உட்காந்துக்கலாம், பட்டியில் ஓட்டு அடைச்சி உட்கார வச்சுருவாங்க. ஆனால் இங்கே வந்து நின்னே இருந்த மக்களே. சரி அங்கங்கே சித்த உட்காந்தோம். ஆனால் கடைசியில் சாமி பார்த்தோன்னே அந்த கஷ்டம் எல்லாமே ஓடி போச்சு. கடைசி ஆவாக சாமி போய் பார்க்கலான்னு போகும்போது உள்ளே போகும்போது காலைல பயங்கர வலி. அப்புறம் உள்ளே போய் பார்த்தோன்னே உண்ணாமலையாரையும் பார்த்த அந்த சந்தோஷம். கடைசியில் சரவண மாப்பிள்ளை வந்து கரெக்டாக சாமி கும்பிட்டோன்னே வந்து மீட் பண்ண பாருங்க. இத்தனை கூட்டத்தில் அவனை கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. அது வந்து வேறு லெவலு சிறப்பாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் வந்து காவல்துறையினர் சார்பில் இன்னும் கொஞ்சம் எல்லாமே அங்கங்கே நிப்பாட்டி இன்னும் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கலாமோன்னு ஒரு எண்ணம். மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை. மக்கள் எல்லாமே வந்து எல்லா லைனில் வரவங்களுக்குமே சிரமம் தான். காசு கொடுத்து வரவங்களுக்கும் சிரமம் தான், ஃப்ரீ தரிசனம் வரவங்களுக்கும் சிரமம் தான். இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நிர்வாகம் மட்டும் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா? சிறப்புங்க மக்களே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையாமனுக்கு கரோகரா. இங்கே வாருங்க மக்களே, ஃப்ரீ தரிசனில் வரவங்க இன்னும் லைனில் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மணி 10 மணிக்கு மேலாச்சு. இது வந்து நம்ம சிவன் கோயிலுங்க, சரிங்களா? அண்ணாமலையார். இது வந்து பெருமாள் நினைக்கிறேன், அது உண்ணாமலை அம்மன் நினைக்கிறேன். சிறப்பு பாருங்கள். அடுத்து தெற்கு வாசல் வழியாக வெளியே வந்தாச்சுங்க மக்களே. வெளியே வந்தால் அங்கே பாருங்க, ஆண்டவா நிறைய பேர் வந்து இங்கேருந்தே சாமி போடுறாங்க. திருமஞ்சன கோபுரங்க இது, வந்து திருமஞ்சன கோபுரம் தெற்கு வாசல். ஓகேங்களா? அப்படியே அங்கே போய் கிழக்கு வாசலில் வந்து அந்த பக்கம் செப்பல் விட்டுருக்கேன், எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம். சரி ஓகே மக்களே, இந்த அண்ணாமலை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருஷம் போன வருஷம் வரல, அதுக்கு முதல் வருஷம்லாம் ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி. இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது தரிசனம் சாமி கும்பிட்டது, அது திருவிழா டைமில் சாமி கும்பிட்டது உங்களுக்கு வந்து எடுத்தாச்சு. செம்ம. சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவு சந்திக்கிறேன். அது வரை உங்களுக்கு சொல்ல அவசியம் மக்களே. தமிழ் அங்கே இருக்காரு, இந்த மாப்பிள்ளை இன்னும் உள்ள விட்டு சாமி போட்டுருக்கேன். எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு எல்லாம் ஒரே இதாக கிளம்பிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நன்மைக்கு. சிவாய நமக்கு நல்லா திருப்தியா, கஷ்டம் இருந்தாலும் திருப்தியா சாமி பார்த்தா திருப்தி. நற்றுணையாவது நமச்சிவாயம். அவ்வளோதான். அண்ணாமலையாருக்கு கரோகரா, உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா, முருகபெருமானுக்கு கரோகரா. அரோகரா. மிக பிரம்மாண்டமான கோயில். கிட்டத்தட்ட ஏக்கரா கணக்கில் எடுத்தீங்கன்னா எப்படியும் 100 ஏக்கராக்கு மேலே ஒரு மட்டும் தெரியுதுங்க. இது கோயில் மட்டுமே.